பண்றேன். ம். ஆனா, நீங்க எப்படி அங்க ஒர்க் போனீங்க? என்னென்ன படிச்சீங்க அப்படின்ற மாரி சொல்ல முடியுமா? படித்தேன், நான் எக்ஸ்ட்ராவா படிக்கல. எங்க காலேஜ்ல வந்து சிலபஸ் உண்டுல்ல. அதில நான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, வெப் டெவலப்மெண்ட் வந்து HTML, CSS, JS இருக்கும்ல. உங்களுக்கு ஓகேண்ணா. அது உண்டா, அந்த சிலபஸ் உண்டான்னு தெரியல. அது எங்க எங்க சிலபஸ்ல உண்டு. அதாவது நான் எங்க டிபார்ட்மெண்ட்ல அதுதான் படிச்சேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எங்களுக்கு ஆப்டிடியூட் இருந்தது. ம். ஆப்டிடியூட் எப்படின்னா, மேக்ஸ் வந்தது. அது அப்புறம் என்னன்னா, எங்க சிலபஸ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதான் 45 கொஸ்டின் வச்சிருந்தாங்க. இதுல 20, அதுல 25 அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்து என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்டில் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஆனால் நான் தேர்ட் ரவுண்ட் வந்து எனக்கு வந்து என்ன வச்சாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் எழுத சொல்லுவாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் தேர்ட் ரவுண்டில் வந்து கொஞ்சம் பசில் மாதிரி கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். வேறு ஃபோர்த் ரவுண்ட் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேண்ணா. வேறு ஏதாவது கொஸ்டின்? ம். அண்ணா, உங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு? ஒர்க் என்விரான்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஃபீல்டில் வந்து எப்படி சொல்ல, மொத்தம் மூணு ரோல் இருக்கும். எப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ்னு 3 ரோல் இருக்கும். இதில் எப்படின்னா எங்கள் டீமில் மொத்தம் நாங்கள் ஒரு 11 பேர், சாஃப்ட்வேர் டீமில் 11 பேர் எங்கள் ஆஃபீஸில். இதில் வந்து நாங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து இப்போ டூல் என்ன டூல் யூஸ் பண்ணோம், பேசிக் டூல் தான். இதை நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு, நீங்கள் ஏதோ கோர்ஸ் போனாலும், நீங்கள் ஸ்டார்டிங்கே போதும் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எதுவும் போனீங்கனாலும் இதான் படிக்க சொல்லுவாங்க. HTML, CSS, JS தான் ஃப்ரண்ட் எண்டு பேஸ். இதுதான். இது நீங்கள் எங்கே போனாலும் இதான் இருக்கும். இது போக நீ அட்வான்ஸாக எதுவும் படிக்கணும்னா ரியாக்ட் ஜேஎஸ், அப்படி இல்லைனா நேட்டிவ் ஜேஎஸ் அந்த மாதிரி, இல்லைனா ஆங்குலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜேஎஸ், ஏதாவது பேக்கெண்டுக்கு அந்த மாதிரி படிக்க சொல்லுவாங்க. ஆனால் இது ஃப்ரண்ட் அண்ட் டூல் தான். அது நீங்கள் பேக்கெண்டுக்கு வந்து நெஸ்ட் ஜேஎஸ்னு ஒன்று உண்டு, அதை யூஸ் பண்ணுவாங்க. இதே டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQL தெரியுமா? MySQL, MongoDB அந்த மாதிரி சில டூல்ஸ் இல்லை, அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி. அது வந்து நம்ம டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து டேட்டா பேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வேறு பேக் எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான், ஜாவா அந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா பேர்ல்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். வேறு இது ஓகே தான். இது மூணுலேயுமே நாங்கள் அப்பப்போ என்ன ஒர்க் தேவையோ அதுக்கு நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுவோம். இப்போ நான் ஃப்ரண்ட் எண்ட் தேவைப்படுதுன்னா நான் ஃப்ரண்ட் எண்டாகவும் ஒர்க் பண்ணுவேன். இப்போ டேட்டா பேஸில் எதுவும் ஒர்க் இருக்குன்னா நான் அதையும் பார்ப்பேன். அந்த மூணுமே பார்த்துப்பேன். அது வந்து நம்ம என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் மாதிரி சொல்லுவாங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ பிளேஸ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்குண்ணா? பிளேஸ்மெண்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சி, அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கலாம். எனக்கு இதில் போனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து UI UX நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு என்னென்னா அதுதான் பிடிக்கும். அது வந்து ஃப்ரண்ட் எண்டில் எங்கள் இது சாஃப்ட்வேர்லாம் இருந்தால் UI UXனால் ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு வரும். ஏதாவது ஒரு ஆப் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமோட UI இருக்குல்ல, அதில் எப்படி டிசைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். அதில் சம் டூல்ஸ் இருக்கும். நீங்கள் கோர்ஸ் போனீங்கன்னா அந்த டூல்ஸை தான் அவங்க உங்களுக்கு கற்று தருவாங்க. அதில் பேசிக்கில் எப்படியும் இந்த HTML, CSS, JS இது கண்டிப்பாக வரும். மேக்ஸிமம் இதை வரும். நீங்கள் AI டூல் அந்த மாதிரி AI படிக்க போகிறோன்னா அது வந்து எப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும். அது எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை. ஆனால் அது ரிலவெண்ட்டாக தான் வரும். அதனால் அதுக்குள்ளே போயிடும். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 வரும். த்ரீ டயர் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது மூணுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ், இது 3 சேர்ந்தது தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா இது 3மே உங்களுக்கு கற்று தருவாங்க. பேக் எண்டில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணல லாங்குவேஜும் உங்களுக்கு கற்று தரலாம். பைத்தான், ஜாவா, வேறு என்ன லாங்குவேஜ், மெயினாக இது 2 இருக்குது. இது மேக்ஸிமம் இப்போ எல்லா கோர்ஸ்லையுமே இது 2ல் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. அது போக நீ எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா நீங்கள் கேட்டு ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த கோர்ஸ்னால் படிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதுதான், அவ்வளோதான். ஆனால் மெயினாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த கோர்ஸ் சும்மா எடுத்தோம் படித்தோம் சர்டிஃபிகேண்டி படித்தோம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அதில் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணணும். பண்ணால் தான் ஏதோ ஒரு பிளேஸ்மெண்ட் போகும்போது, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன அதாவது நீங்கள் வந்து இப்போ ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர்க்குள்ளே வரணும்னா ஏதோ ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் நீங்கள் கற்றுருக்கிறத வச்சு. அப்போ அதில் நீ கற்றுருக்கிறதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஆன்சர் பண்ணாலே அவங்க எடுத்துப்பாங்க மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு
வேறு ஏதாவது கொஸ்டின் நான் இருக்கா? இப்போ பர்மனன்ட் ஜாப்பா டெம்பரரி ஜாப்பா? நான் வந்து எனக்கு 4 இயர்ஸ் பாண்டு இந்த ஆஃபீஸில். பெர்மனன்ட் ஜாப்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவனுக்கு தேவை இல்லைன்னா எப்போனாலும் தூக்கலாம், எந்த ஆஃபீஸ்னாலும் சரி. ஆஃப்டர் இங்கே ஐடியில் வந்துட்டனாலே நம்ம பெர்மனன்ட் ஜாபே சொல்ல முடியாது, டெம்பரரி தான். எப்போ தூக்குனாலும் நம்ம போய் தான் ஆகணும், நம்ம போக சொன்னால் போய் தான் ஆகணும், நம்ம இருக்க முடியாது. அதனால நீங்கள் ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா எங்கேனாலும் ஷிஃப்ட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை, உங்கள் ஸ்கில் இருந்தால் போதும். இப்ப நீங்க ஒர்க்குக்கு போனீங்கல்லண்ணா, அந்த இடத்துல எந்த இடத்துல லேக் ஆனீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுல லேக்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவான்னா இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் தான் எனக்கு லேகு. இங்கிலீஷ் எனக்கு சுத்தமாக வராது, அது ஒன்று லேக் ஆகும். மித்தபடி எல்லாமே கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டோம்னா நீங்கள் படிக்கிறது வேறு, கோர்ஸ் என்ன படித்தாலும் அது படிக்கிறது வேறு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்னு போயிட்டீங்கன்னா அங்கே என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்களோ அதை கற்றுட்டு அதில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு லேர்னிங் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எனக்கு பிரச்சனை லேர்னிங், எனக்கு லேர்னிங் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஈஸியாக நான் பேசிக்கில் கொஞ்சம் எனக்கு ஓரளவு கம்ஃபர்ட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு அந்த இங்கிலீஷ் மட்டும்தான் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன் இப்போதைக்கு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், மித்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. வேற ஏஐ வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது? இப்போ ஐடில எப்படி யூஸ் ஆகுறது? எப்படி ஏஐ மேக்ஸிமம் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு வேளை எங்களுக்கு வந்து இல்லை, நீ சொல்கிறது சரியாக கேட்கல, என்னன்னு சொல்லுங்கள். இப்போ ஏஐ வந்து எப்படி யூஸ் ஆகுறது, இந்த மாதிரி ஃபியூச்சர் அந்த ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபியூச்சர் இப்போ என்னென்னா ஏஐ நாங்கள் இதுலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பண்ண ப்ராஜெக்டில் கஸ்டமர் கேர் இருக்கும்ல, நிறைய அப்ளிகேஷனில் சைட்டில் கஸ்டமர் கேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னென்னா அதில் தனியாக டீம் போட்டு உட்காந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க. என்னென்னா இப்போ ஒரு மெசேஜ் போட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஏஐ வந்ததுனால அது என்ன ஆச்சுன்னா ஒரு சேட் பாட் ஆகிட்டு. ஒரு பாட்னா என்னென்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ப்ரீ டிஃபெண்டாக வச்சுருக்கும். கேன் ஐ ஹெல்ப் யூ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அதே ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஏஐ ஜென்ரேட் பண்ணும் அதுக்கான கேள்வி. அப்புறம் அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறது அது ப்ரீ டிஃபெண்டாக அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணுறது தான் ஏஐ, அவ்வளோதான். அதுவுமே நம்ம டெவலப் பண்ணுறது தான் ஒன்று. அதனால் ஏஐ வந்து என்னென்னா நம்மளோட ரிப்பீட்டட் ஒர்க்கை குறைக்கிறதுக்காண்டி ஏஐ யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். அதனால இப்போ நம்ம ஏஐனால நம்ம இப்போ எங்கள் ஃபீல்டு அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அஃபெக்ட் ஆகும், ஆனால் சில பேருக்கு அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஏஐ வந்து இருக்கிற டேட்டா வச்சு தான் க்ரியேட் பண்ணாங்க. அதை இது சொல்லும், அதாவது ஏற்கனவே ரெக்கார்டான இருக்கிற டேட்டா வச்சு தான் அதை அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் தருது. அதனால் அதால் நியூவாக எதுவும் டேட்டா க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்குனால ஏஐ வந்து சில பேருக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும், தவிர்த்து சில ஃபீல்டுக்கு அஃபெக்ட் ஆகாது. அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஏஐ வந்து இதுக்கு தான் நம்ம ஒர்க்கை வந்து குறைக்கிறதுக்கான ரிப்பீட்டட் ஒர்க்கை குறைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் நாங்கள். இப்போ சம் டிசைன்லாம் எங்களுக்கு தேவைன்னா இப்போ ஏஐட்ட ஒரு சென்டென்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அதே தந்துடும் கோடு. அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அது ரிப்பீட்டட் நாங்கள் அதான் யூஸ் பண்ண போகிறோம். அதை நாங்கள் அது உட்காந்து டைப் பண்ண அவசியம் இல்லை, அந்த டைம் குறையுது இல்லை, அதுக்காண்டி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். புரியுதா அப்படின்னு? புரியுதா? ஓகே. வேற கொஸ்டின்? ஏன்னா இப்ப இப்ப எங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல, அப்பா ஜெனரேஷன்ல பார்த்தா இன்ஜினியரிங் படிச்சாலே வேலைன்னு இருந்துச்சு. இப்ப இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்குமான் இருக்கு. எங்களுக்கு வேலை கிடைக்குமாங்கிறது என்னன்னா, உங்க காலேஜ்ல இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு 150 பேர் படிச்சீங்கன்னா அதுல 150 பேர்ல 150 பேரும் படிக்கிறது தான் வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? சில பேர் வீட்டில் சேர்த்து விட்டாங்கன்னு வந்திருப்பான், சில பேர் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு வந்திருப்பான், சில பேர் ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னு வந்திருப்பான். அதில் ஒரு 20 பேர் தான் படிக்கணும்னு வந்திருப்பான். அதனால நீ உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் நீ உனக்கு என்ன ஸ்கில்லு, அந்த ஸ்கில் இது ஏதாவது உங்கள் சீனியர்கிட்ட ஏதாவது ஜாபில் இருப்பாங்களா அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேளு. இந்த மாதிரி நான் வந்து இப்போ உங்கள் ஆஃபீஸில் அட்டன் பண்ணணுன்னா என்ன ஃப்ரெஷருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி கேட்டு அதில் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ, அவ்வளோதான். எல்லாம் பேசிக் தெரிஞ்சால் போதும். ஃப்ரெஷருக்கு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. என்னென்னா நீ ஒரு பேசிக்கான நாலேஜ், நீ அந்த 4 வருஷம் படிச்சிருக்கிறதுல இதுதான் வேணும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டால் அதை கற்றுக்கிட்டனாலே ஓகே தான்.
எல்லாம் உட்காந்து படிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கண்ணா? பேசிக்ஸ் எனக்கு மாதிரியா? அதான் எனக்கு வந்து எனக்கு பேசிக்ஸ் தான், ஃபுல்லாகவே பேசிக்ஸ் தான். கான்செப்ட் வைஸாக கேட்பாங்க. ம். நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நீங்கள் கிளாஸில் டீச் பண்ணும்போதே இந்த கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு நடத்துவாங்க. அந்த ஓகேண்ணா. மாதிரி கான்செப்ட் தான் கேட்டாங்க ஃபுல்லாக. அதனால் எங்களுக்கு ரொம்பலாம் இன்டர்வியூ ரொம்பலாம் இதாக இல்லை, ஹார்டாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆப்டிடியூட் ரவுண்ட் ஃபஸ்ட்டு இருக்கும். நீ எங்கே போனாலுமே ஆப்டிடியூட் ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டாலே ஓகே தான். மித்தபடி நீ உன்னோட ஜாப் என்னவோ அதில் வேணான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் பேசிக். அதனால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பேசிக் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் இருக்கும், அவ்வளோதான். சாஃப்ட்வேர் ஃபீல்ட் எங்கே எடுத்தாலுமே ஃபஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் இருக்கும். நீ டேரக்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணனா ப்ராஜெக்ட்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். நீ என்ன ப்ராஜெக்ட்ஸ், இப்போ ஒரு கோர்ஸ் படித்தனாலும் அந்த கோர்ஸை வச்சு உனக்கு என்ன யூஸ்ன்னு மாதிரி கேட்பாங்க. நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட்டில் உனக்கு என்ன ஸ்கில் டெவலப் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை நீ சீக்கிரம் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிறியா அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயத்த உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமாங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்ல. அதனால குயிக்காக லேர்ன் பண்ணுறியா அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காண்டி உங்கள் ப்ராஜெக்ட்ஸை கேட்பாங்க. அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்டு ஏன் இதை யூஸ் பண்ணீங்க, இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாமே, இது அட்வான்ஸாக தானே இருக்குது, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே நான் அந்த டைமில் என்னோட லேப்டாப் வந்து இந்த வருஷன் தான் இருந்துச்சு, அதனால் இது யூஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த வருஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் வச்சுருந்தீங்கன்னா யாருனாலுமே எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கா? ஓகேவா? தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ. கட் பண்ணிக்கலாம்ல? ஆ தேங்க்யூ சார். ஓகே.